ஒரே ஒரு கீழ்ப்படிதல், இட் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் thousands of prayers. ஆயிரக்கணக்கான ஜெபங்களை விட ஒரே ஒரு கீழ்ப்படிதல் வல்லமையானது. அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை அப்பப்ப நிறையறதில்லை, நிறைஞ்சே ஊற்று. மிகப்பெரிய விஐபிகள் வரும்போது எங்க கூட்டம் நடக்குதோ அங்க டியூப்லைட் கட்ட மாட்டாங்க, அங்க மட்டும் கட்ட மாட்டாங்க சார், வர்ற வழியெல்லாம் கட்டுவாங்க. இந்த வெளிச்சம், கூட்டத்தின் வெளிச்சம் வருகிற பாதையெல்லாம் என்ன செய்யுது, அப்படியே பரலோகத்துக்கு போறீங்க சார். நீங்க பரலோக வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகிறீங்கன்னா அந்த வெளிச்சம் இங்க அடிக்குதுன்றேன் நான். You have already entered. மறுபடியும் சொல்லுகிறேன், சிக்னஸ் அண்ட் டிசீஸ் ஃபாலன் வேர்ல்டுல இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் ஹியூமன் வேர்ல்டுல இருக்கு, ஹீலிங்ஸ் தான் அல்லது டிவைன் ஹெல்த் தான் காட்ஸ் வேர்ல்டுல இருக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து நீங்கள் உள்ள டவுன்லோட் பண்ண பிறகு தான் யூ கேன் டவுன்லோட் எனிதிங். முதல் ஒரு சாஃப்ட்வேரை போட்டால் தான் நீங்கள் டவுன்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த டவுன்லோடு வந்து என்ன செய்யும், வரும். அப்போ ஏசுன்ற சாஃப்ட்வேரை ரெட்ஷிப்பில் நமக்குள்ளே போட்டுட்டார் தேவன், பிதாவாகிய தேவன். அந்த ஓஎஸ் உள்ள டவுன்லோட் ஆயிடுச்சு. இனி நீங்கள் நினச்சா அந்த உலகத்தில் இருக்கிற எதை வேணாலும் இந்த உலகத்துக்கு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக உணர்வோம். ஸோ வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் அ டியூயல் ஸ்பிரிட் ஆர் டியூயல் அனாயிண்டிங். இந்த இரண்டும் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும்படி நான் அழைக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையினால் அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தை அதை காத்துக்கொள்ளும். நிறைய அபிஷேகத்தில் நிறைவது மிகுந்த நல்லது. ஆனால் அந்த அபிஷேகத்தை அதே அளவிலே இன்னும் அதைவிட அதிகமாக காத்துக்கொள்வது நல்லது. என் ஜனங்கள் வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு கட்டி கொண்டார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். ஸோ பெந்தேகோஸ்தே மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை தொட்டியில் தண்ணீர் நிரப்புவது அல்ல, நிரப்பின தண்ணீரை கசிய விடுவது. வெடிப்புள்ள தொட்டி. நல்ல அபிஷேகத்தில் நிறைய வீட்டுக்கு போனால் ரொம்ப பிரச்சனையில் ஒரு சோகமான வாழ்க்கையோடு வாழ்கிறார்கள். காரணம் என்னென்னா, அனாயிட்டிங்கை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிறோம், வார்த்தைக்கு கீழ்ப்படிவது இல்லை. வார்த்தையினால் தங்கள் அபிஷேகத்தை கசிய விடாமல் காத்துக்கொள்வது இல்லை. உங்களை அபிஷேகத்தில் நிரப்புவது தேவனுடைய வேலை. அது உங்கள் திறமையே கிடையாது, அது தேவனுடைய திறமை. அதை காப்பாற்றிக்கிறதா உங்கள் திறமை. ஆமென். ஸோ நீங்கள் ஒபீடியன்ஸ்லேருந்து வெளியே வரும்போது யூ ஆர் லூசிங் யுவர் அனாயிட்டிங். ஐ நெவர் said that you are losing the Holy Spirit. ஆவியானவரை நீங்கள் இழந்து போகிறீர்கள் நான் சொல்லலை. ஆனால் அபிஷேகத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, மிஸ் பண்ணுறீங்க. டிஸ்ஒபீடியன்ட்குள்ளே போகும்போது உங்கள் அனாயிட்டிங்கை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஒபீடியன்ஸ்குள்ளே நீங்கள் வரும்போது உங்கள் அபிஷேகத்தை பெருக்கிக்கிறீங்க.
ஒபீடியன்ஸ்னு ஒன்றே ஒன்று தான் இந்த பெந்தேகோஸ்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அது என்னென்னா ஜெபம். ப்ரேயர் இஸ் நாட் த ஒன்லி வே டு இன்க்ரீஸ் யுவர் அனாயிண்டிங். அது தெரிஞ்சுக்காங்க. தெர் ஆர் மெனி வேஸ் டு இன்க்ரீஸ் யுவர் அனாயிண்டிங் லெவல் அதர் தென் ப்ரேயர். ஜெபமே இல்லாமல் உங்கள் அபிஷேகத்தை கூட்டிக்கிட்டே இருக்கலாம். பை ஒபீடியன்ஸ். By obeying God's word, by forgiving others, by helping the poor. இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படியே வாழ்ந்துட்டு and obeying the leader. இதெல்லாம் அனாயிண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுற சோர்ஸ். ஆனால் நமக்கு சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று ஜெபம். டோட்டல் பெண்டிகாஸ்டலிசத்துக்கு தெரிஞ்ச ஒரே எதிரி பாவம். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே சொல்யூஷன் ஜெபம். அவனுடைய எந்த செய்தியில் ஸ்டெதஸ்கோப்பை வச்சு பார்த்தாலும் டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தாலும் அவங்க செய்தியில் ரெண்டு தான் இருக்கும். ஒன்று பாவம், இன்னொன்று ஜெபம். பாவம் ஏசுனாருக்கு அங்கே இடமே கிடையாது, சிலுவை அங்கே கிடையாது. அதில் 80% பாவம் தான் இருக்கும். ஏன்னா ஜெபம்னு வரும்போது கூட உன் ஜெபத்துக்கு பதில் ஏன் கிடைக்கல? பாவம். திரும்ப அங்கே தானே. தட் இஸ் வாட் சின் சென்டர்ட் லைஃப், சின் சென்டர்ட் மைண்டு. எதை எடுத்தாலும் பாவத்தோடு கனெக்ட் பண்ணுறது. ஆனால் கிரைஸ்ட் சென்டர்ட் மைண்ட் எல்லாவற்றையும் சிலுவையோடு இணைப்பது. ஆமென். எனக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பவர்கள் பொய் சொல்கிறதில்ல. ஏன்னா என் வாழ்க்கைக்கு தேவையானதை முடிச்சிருக்கார்ல, அப்புறம் எதுக்கு நான் பொய் சொல்லணும்? எனக்காக எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் குறுக்கு வழியில் வேலை செய்வது இல்லை. ஏன்னா எனக்கு என்ன முடிச்சிருக்கார்ல. எனக்காக எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார் என்பவர்கள் திருடுகிறதில்லை. ஏனென்றால் அவர் தான் எனக்காண்டி எல்லாத்தையும் முடிச்சிருக்கார்ல. எனக்காக எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறார் அப்படின்றவங்க யாரையாச்சும் தங்களுக்கு தேவையான துணையை தாங்களே தேடிக்கொள்வதில்லை. ஏன்னா எனக்காண்டி அவர் எல்லாத்தையும் முடிச்சிருக்கார்ல. ஸோ எல்லா பாவத்துக்கும் அடிப்படை என்னவென்றால் அவிசுவாசம். அவிசுவாசத்தை ஒரு மனுஷனுடைய மனசுலேருந்து எடுத்துட்டா பாவத்துக்கு அங்கே இடமே. கைத்தட்டுங்க. அவிசுவாசத்தை மைண்ட்லேருந்து எடுத்துட்டா அங்கே சின்னுக்கு இடமே கிடையாது. ஸோ விசுவாசத்தினால் வராதது தான் என்னது? பாவமே. ஸோ பாவத்தை குறைப்பதற்கு எதை நீங்கள் போதிக்க வேண்டும்? விசுவாசத்தின் அளவை உயர்த்தும் போது பாவம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எனக்கு இந்த டைரக்டர் வாய்ப்பு கொடுப்பார்னு சொல்லி அவர் கூட தப்பு பண்ணேன். எனக்கு இந்த கவிஞர் வாய்ப்பு கொடுப்பாரு பாடுறதுக்குன்னு சொல்லி தப்பு பண்ணேன் அப்படின்னும்போது அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, எல்லாம் போல இறைவன் ஒருத்தர் இருக்கார், அவர் என் திறமையை வெளியே கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை இல்லாதனால நான் தப்பு பண்ணியும் எனக்கு அவர் தரலை அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீ தப்பு பண்ண அதை பேச மாட்டேன்ற, அதுக்கு ஒரு 4 பேர் பேசுகிறாங்க அதை இன்னொரு நாள் பேசுவோம். அது தேவையில்லாத குப்பை. அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேலை சரியில்லைன்னா வேலையை விட்டு போயிடணும். எனக்கு கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசைன்னு என்ன செய்கிறது? எல்லாத்துக்கும் ரீசன் என்னென்னா அன்பிலீஃப், நம்பிக்கை இல்லாத தன்மை. ஸோ நீ பொய் சொல்கிறது, ஃப்ராடுத்தனம் பண்ணுறது, பித்தலாட்டம் பண்ணுறது, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறது, சதித்திட்டம் தீட்டுறது, போட்டு விட்டு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே என்னென்னா தேவன் என்னை உயர்த்துவார் என்கிற ஒரு வரியை நம்ப முடியாமல் செய்கிற தவறுகள் தான் இதெல்லாம். ஏன் தேவன் அவன் மேலே கோவப்படுறாருன்னா நீ என்ன நம்பலல்ல,
அதுதான் மேட்ரு. ஆகையால் என் அன்புக்குரியவர்களே, விசுவாசம் இன்க்ரீஸ் ஆக ஆக பாவம் டிக்ரீஸ் ஆயிரும். நீங்கள் இருளை விரட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறீர்கள். நான் என்ன சொல்கிறேன்? வெளிச்சத்தை கொண்டு வாருங்கள், இருள் விளைகிறோம் நான் சொல்கிறேன். ஸ்பீக் த ட்ரூத், ஸ்பீக் த லைஃப், ஸ்பீக் த சொல்யூஷன். ப்ராப்ளம்னா வெளியே போயிடும். என்னை கூட தான் பெந்தேகோஸ்தே அந்த காலத்தில் வந்து எனக்கு மேடை அமைத்து கொடுப்பதற்கு எந்த சபையும் இல்லை. அதனால் நான் பயன்படுத்தப்படாமல் போயிட்டேனா? இல்லையே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் என்னை நடத்துவார், இன்னும் என்னை உயர்த்துவார். உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே என்ன டிசைன் பண்ணாரோ அதை நிறைவேற்றிடுவார். இன்னும் 1000 எதிரிகள் நீங்கள் வந்தாலும் நீங்கள் அதை ஜெயிச்சுட்டு போயிட்டே தான் இருப்பீங்களே ஒழிய உங்கள் அழைப்பும் மாறாது. எவனாகிலும் விளக்கை கொளுத்தி அதை மரக்காலில் மூடி வைப்பானா? அப்போ என்னிடத்திலும் உன்னிடத்திலும் விளக்கை கொளுத்தினவர், உனக்குள்ள ஒரு ஸ்கில்லை கொடுத்தவர். நான் ப்ரீச்சிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறேன், நீங்கள் பிஸ்னஸ்ன்ற ஒரு இடத்துல இருக்கலாம். நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் எதுவாக இருக்கலாம், பாடுறவராக இருக்கலாம், மியூசிக் டேலண்டட் இருக்கலாம், அல்லது எதுவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு என்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். உங்களுக்குள்ளே அதை கொளுத்துனது அவர் தானே. கொளுத்துனவர் எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் உயர்த்துவார். ஆகையால் நான் சோப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கான வரைபடத்தை நான் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கு தேவன் மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எதிரிகளை பற்றி யோசிக்க மாட்டீங்க, அவங்கள கூட நீங்கள் பெருசாக நினைக்க மாட்டீங்க. இதுதான் டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. அப்போ அவங்க உலகத்தில் எதிரியே இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க, ஆனால் இல்லை. இருக்காங்க, ஆனால் இல்லை. என் மைண்டில் இருந்தால் தானங்க அது பிரச்சனை. என் மைண்ட்லே இப்போ ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டு ஒருத்தனை கூப்பிட்டு அவனை எம்ஆர்எஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தனை ரிட்டையர்டு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு அவனை கேட்டு அவனுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவன் பிரச்சனையே இல்லைன்னு தான் சொல்கிறான். ஆனால் பிரச்சனை இருக்கா? இருக்குது. ஆனால் அவனுக்குள்ளே பிரச்சனை வராதனால அவனுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் அந்த இடத்துக்கு வரணுன்றேன் நான். அந்த இடத்துக்கு வரணும். அவனை மாதிரி எப்போவுமே சிரிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் மறுரூபம் ஆயிட்டீங்கன்ற நான். ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ அபிஷேகத்தை தக்க வைத்து கொள்வது, அந்த வெடிப்புகளை அடைப்பது தேவனுடைய வார்த்தை. அதனால தான் இந்த கடந்த கால சபை நமக்கு அபிஷேகத்தில் நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு. ஆனால் அதை மெயின்டைன் பண்ண, அந்த வெடிப்பை அடைப்பதற்கு நம்ம கற்றுக் கொடுக்கவில்லை. The level of faith is the level of anointing. The level of obedience is the level of anointing. ஆனால் எல்லாமே ப்ரேயரில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ப்ரேயர் இஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட். என்ன வேணாலும் செஞ்சுட்டு ஜெபத்தை சப்ஸ்டியூஷனாக கொண்டு வரான். சப்ஸ்டியூட் வாத்தியார் மாதிரி. பட் own obedience is equal to 1000 prayers. இன்னும் இப்படி சொன்ன, it is more powerful than thousands of prayers. ஆயிரக்கணக்கான ஜெபங்களை விட ஒரே ஒரு கீழ்ப்பிடிதல் வல்லமையானது. என்னை ஊழியத்துக்கு அழைச்சப்ப நான் ஊழியத்துக்கு மட்டும் வராமல் வேற ஒரு வேலைக்கு போயிட்டு இந்த காலங்களெல்லாம் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா 1000 ஜெபம் பண்ணியிருக்கணும் நான் என் லைஃப்பை சர்வை பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த 1000 ஜெபம் இப்போ நான் பண்ணலை. ஒரே ஒரு கீழ்ப்பிடிதலும் முடிஞ்சிருச்சு.
அந்த ஒரே கீழ்ப்படுதல் என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறதுக்கு ஆமேன் சொல்லுவது, தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் அந்த ஒன் ஒபீடியன்ஸ். இட்ஸ் மோர் பவர்ஃபுல் தேன் thousands ஆஃப் ப்ரேயர். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே மட்டும் அனாயிட்டிங்கில் இருக்க மாட்டீங்க, 7 நாள் அனாயிட்டிங்லே தான் இருப்பீங்க. 7 days, 7 நாளும் 24 மணி நேரமும் அபிஷேகம் உங்களை நிரப்பிக்கொண்டு இருக்கும். ஸோ கர்த்தர் நல்லவர். அனாயிட்டிங் இல்லை, அனாயிட்டட் லைஃப் அப்படின்வார் ஹேகின் சொல்லுவார். ஃபாஸ்டிங் இல்லை, ஃபாஸ்டட் லைஃப். அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை அப்பப்போ நிறையிறதில்லை, நிறைஞ்சே இருப்பது. ஆமென், 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 ஆமென். இந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சே இருக்கிறதுனா என்னென்னா, அந்த செகண்ட் வேர்ல்டோட கனெக்ட் ஆகியே இருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக அந்த 2ஆம் உலகம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு அனுபவத்தை நம் வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், செகண்ட் வேர்ல்டு அப்படின்னு ஒரு வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டு பற்றி 2 வாரம் பார்த்தோம். இந்த வாரமும் நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், பேச விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், 2ஆம் உலகம். ஆமேன். போன வாரம் பார்த்தோம் 2 பாஸ்போர்ட். யூ ஹவ் டூயல் பாஸ்போர்ட், டூயல் சிட்டிசன்ஷிப். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், அந்த உலகத்தில் இருக்கலாம். நீங்கள் 2க்கும் ஆமாம் கேன் டேப் இன் டு தீஸ் 2 வேர்ல்டு. ஆனால் எங்கே நீங்கள் அதிகமாய் சஞ்சரிக்கிறீர்கள்? இப்போ என்னென்னா, இந்த மாதிரி 2 வேர்ல்டு உங்களுக்குள்ளே இருக்குது. அதைத்தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அந்த உலகத்துக்கான சிட்டிசன்ஷிப் இருக்குது. அந்த உலகத்தில் எப்படி என்டர் ஆகிறது, எப்படி அதை நம்ம என்ஜாய் பண்ணுறது என்பதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த உலகத்தோடைய ரியாலிட்டி என்ன? வாட்ஸ் த ரியாலிட்டி ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு? நான் தான் சொன்னேனே, அது ஒரு பெரிய விஷயம். உங்கள் பையன் உங்கள்கிட்ட வந்து, அப்பா உலகம்னா என்னப்பா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தம்பி, அதை படிக்கிறதுக்கு 50 வருஷம் ஆகி எனக்கு இன்னும் ஃபுல்லாக புரியல, நீ நிறையா படிக்கணும். இந்த உலகத்துக்கு எப்படின்னா, அந்த உலகம் இதை விட பெரியது. அதில் ஒரு வரியில் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் ஒவ்வொரு வரியாக நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த உலகத்தை பற்றி கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு வரியுமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எவ்ரி சிங்கிள் லைன் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் என்டையர் லைஃப். ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தட், அது அந்த உலகத்தை அப்படி எட்டி பார்த்தாலே போதும், உங்கள் உலகம் மாறிடும். ஸோ நம்ம அந்த ஒரு என்ட்ரியில் தான், என்ட்ரன்ஸில் தான் இருக்கிறோம். ஓகே, இப்போ அந்த 2ஆம் உலகம் என்பது வேர்டு வந்துச்சு. இட் இஸ் அ பர்ஃபெக்ட் வேர்ல்டு. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்டு. எல்லாமே அந்த உலகத்தில் ஏற்கனவே முடிஞ்சிருக்கு, சிறப்பாக முடிந்திருக்கிறது. தட் இஸ் த ஒரிஜினல் வேர்ஷன் ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கை ஒரிஜினல் வேர்ஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தா, அந்த உலகத்துக்குள்ளே போனால் அந்த உலகத்தில் என் வாழ்க்கை இருக்குது. இப்போ அந்த உலகத்தில் இந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த உலகத்தில் இந்த கூட்டத்தை நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த வேறு மாதிரி அந்த உலகத்தில் நடக்கிற வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க அந்த கூட்டத்தை இப்போ இந்த உலகத்துக்குள்ளே நான் டவுன்லோட் பண்ண முடியும், நான் அதை பதிவிறக்கம் செய்ய முடியும். ஐ கேன் டவுன்லோட் தட் ஒரிஜினல் வேர்ஷன் இன்டு திஸ் வேர்ல்டு. கையை தட்டி உதவுறது. ஆமென், ஆமென். டவுன்லோடிங் த செகண்ட் வேர்ல்டு, அதான் டைட்டில். டவுன்லோட் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க, அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி பேப்பரில் எடுக்கிறீங்க. சாஃப்ட் காப்பியை ஹார்ட் காப்பியாக மாற்றுறீங்க. இப்படித்தான் இந்த 2ஆம் உலகத்தில் இருக்கிற அந்த பூரணமாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துக்குள்ளே பதிவிறக்கம் செய்வதை பற்றி, ஹவு டு டவுன்லோட் த ஒரிஜினல் வேர்ஷன். நம்முடைய வாழ்க்கைக்கு 2 வேர்ஷன் இருக்கு. வேர்ஷன் என்ன சொல்லுவாங்க? 2 பதிப்பு.
அல்லது புரிகிற மாதிரி கொஞ்சம் சொன்னால் மாற்றி சொன்னாலும் மொழிபெயர்ப்புனே வச்சுக்காங்களேன். 2 மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஜஸ்டினோட வாழ்க்கைக்கு 2 வெர்ஷன், 2 பதிப்பு இருக்குது. ஒன்று என்னன்னா ஒரிஜினல். அங்கே ஜஸ்டினுக்கு வியாதி கிடையாது. அங்கே ஜஸ்டினோட வாழ்க்கையில் எதிரியே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், உங்களையும் சேர்த்து சொல்கிறேன். அங்கே ஒரு திறந்த பாதை இருக்கிறது. அங்கே துஷ்டன் அந்த வழியாய் வருவதில்லை. எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாம் ஏற்கனவே சிறப்பாக இயேசு கிறிஸ்துவின் கரையத்தின் மூலம் செய்து முடிக்கப்பட்டு வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. அடுத்து யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். ஓகே. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பரலோகம் வேறு, புதிய வானம் புதிய பூமியுடைய புதிய பூமி வேறு. இந்த புதிய பூமி புதிய வானம் வேற, பரலோகம் தனியாக இருக்குது. இவன் என்ன நினைக்கிறான், நமக்கு லைஃப்பில் வந்து இளைப்பாறுதல்னாலே பரலோகம் மட்டும்தான். இந்த பூமின்றது ஒட்டுமொத்தமாக பிசாசு குத்தகைக்கு எடுத்தனால இந்த பூமியில் இனிமேல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழவே நம்மளால் முடியாது. அதனால் விட்டுட்டு ஓடிடுறது தான் பெட்ரு. வாசிங்க 4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, ஆமென், துக்கமும் இல்லை, ஆமென், அலறுதலும் இல்லை, ஆமென், வருத்தமும் இல்லை. ஆமென். இது எங்கே நடக்குது? பரலோகத்திலையா பூமியிலையா? பூமியில், பரலோகத்தில் அல்ல. ஏன்னா பரலோகத்தில் மரணம் இருந்திருந்தால் தான் இனி இல்லைன்னு வரணும். அங்கே எப்பவுமே இல்லை. அப்போ இனி இல்லை என்று சொல்லுவதிலிருந்து இது பூமியை சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ஓகே, வாசி. இனி கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பா. இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை. வாசிப்போம். வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த செட்டப் எல்லாம் போயிடுச்சு. அப்போ திஸ் இஸ் த ஒரிஜினல் வெர்ஷன். தேவன் இந்த பூமி எப்படி இருக்கணும்னு நினச்சாரோ அப்படி ஒரு பூமி அவருடைய சிருஷ்டிப்பில் இப்பவும் இருக்கு. ஆனால் இன்விசிபிள் வெர்ஷனில் இருக்கு. நம்ம ஒரு விசிபிள் வேர்ல்டில் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. 3 வகையான ஒரு கிங்டம் இருக்குது இந்த பூமியில். ஒன்று, தேவன் வைத்திருந்த திட்டம், தேவன் வைத்திருந்த ஒரு உலகம். அந்த உலகத்தை உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே முதல் மனிதன்லேருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் ஆவியில் தேவன் சிருஷ்டித்துட்டார். அது பெர்ஃபெக்ட் வேர்ல்டு. அது வந்து எல்லாம் பூரணமாக்கப்பட்ட உலகம். இதுதான் நம்ம உண்மைக்கே வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆமென். முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதுதான் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை. என்னைக்கு இதுதான் என் வாழ்க்கைன்னு தெரியுதோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் மறுரூபம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த இளைய குமாரன் சொன்னான், என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரருக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று சொல்லி பஞ்சமான உலகத்திலிருந்து தகப்பன் வீட்டை குறித்த படத்திற்கு அவன் வந்தான். அந்த தகப்பன் வீட்டை குறித்து அவன் சிந்தித்த உடனே தன் தகப்பன் வீட்டுக்கு போவதற்கு, அந்த வாழ்க்கை வாழுவதற்கு அவன் கிளம்புனான். கிளம்பும்போது தகப்பன் வீட்டு ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆகலை, போகிற வழியிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவனை ரோட்டுக்கே அவங்க அப்பா வந்துட்டார். அப்பா ரோட்டுக்கு வந்தனால வேலைக்காரங்களும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இவன் காலில் செருப்பை போடு, இவன் கையில் மோதிரத்தை போடு, இவன் உடம்புல வந்து புது ஆடையை போடு. இது எல்லாம் எங்கே வருது? கையை தட்டுங்க சார். அப்படியா அப்படின்றீங்களா? வீட்டில் போய் இன்னொரு பைபிள் வாசிங்க. அப்போ கர்த்தர் என்கிட்ட சொன்னார், இது பரலோகத்தின் ஆசீர்வாதம் அல்ல, இது பரலோகத்தின் பாதையின் ஆசீர்வாதம். புரிந்தவர்கள் கரங்களை தட்டுவோம். பரலோகத்திற்கு ஆசீர்வாதம் இருக்கு. பரலோகத்துக்கு போகிற பாதைக்குள்ளே வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிடுது. எப்படி கொடைக்கானல் நீங்கள் மலையில் ஏறும்போதே அந்த கூலிங் ஸ்டார்ட் ஆகுதோ, எப்படி குற்றாலம் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அந்த
சாரல் ஸ்டார்ட் ஆகுதோ அப்படியே நீங்கள் பரலோக பாதைக்குள்ளே வந்த உடனே அப்பா வந்துடுறாரு, ஆசீர்வாதம் வந்துடுது. கையை தட்டுங்க சாரே. இப்போ நம்ம எல்லாருமே அந்த பாதையில் தானே வந்திருக்கிறோம். அப்புறம் ஏன் பரலோகத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகுன்னு பேசுகிறாங்க? அந்த பாதைக்கு வந்த உடனே அப்பா வந்துடுறாரு. அதிகாரம் எங்கே கொடுக்கப்படுது? பாதையிலே, நடு ரோட்டில் வந்து தான் கட்டி பிடிக்கிறாரு. அவன் கைக்கு மோதிரத்தை போடுறான்றார். அதிகாரம் வந்துடுது. காலுக்கு செருப்பை போடு, பர்ஃபெக்ஷன், ஆயத்தம் வந்துடுது, நீதி வந்துடுது. செலிப்ரேஷன் ரோட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுது. மிகப்பெரிய விஐபிகள் வரும்போது எங்கே கூட்டம் நடக்குதோ அங்கே டியூப்லைட் கட்ட மாட்டாங்க, அங்கே மட்டும் கட்ட மாட்டாங்க சார், வர்ற வழிகள்லாம் கட்டுவாங்க. இந்த வெளிச்சம், கூட்டத்தின் வெளிச்சம் வருகிற பாதையெல்லாம் என்ன செய்யுது? அப்படியே பரலோகத்துக்கு போறீங்க சார். நீங்கள் பரலோக வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்கன்னா அந்த வெளிச்சம் இங்கே அடிக்குதுன்றேன் நான். யூ ஹவ் ஆல்ரெடி என்டர்.